ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும். ஓகே. ப்ளஸ் ஃபிட்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆமா சார். இந்த இழுப்பு பசங்களுக்கு வரும். சில ஆமா. பெரியவங்களுக்கு கூட வருது இப்பல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வருமத்துல ஈஸியா கியூர் பண்ணலாம். இப்ப நான் வர்மத்துல இன்னொரு புதுசா ஒண்ணு பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடில இருக்காங்க இல்லையா? ஆமா சார். ஐடில வேலை பண்றாங்க. ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. மைண்ட் வேலை கண்டிப்பா. செய்யாது. ம். மெஷின் மாதிரி இருப்பான். ஆமா. ஸோ அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன் ம். ஓ. வர்மால. ஓகே. அதுல பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு பாடி சார்ஜ் ஆயிடும். இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 72,000 நர்வ்ஸ் இருக்கு. நாட் 1 ஆர் 2. இப்ப கை எடுத்துட்டீங்கன்னா, கைக்கு ம். வந்து நரம்பு மண்டலம் இங்க இருக்கு. ஓகே, கீழ. ஓகே, ஓகே. ஸோ அத வந்து பண்ணணும். இப்ப நான் பண்ணும்போது விரல் வச்சு பண்ணுவேன். ஆ. இப்ப நீங்களா பண்ணிக்கிறீங்கன்னும் போது நான் அதுக்கு வேற மெத்தட் சொல்லுவேன். என்ன மாதிரியான முறை? அந்த காலத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் இல்ல. பக்கவாதம் இல்ல. என்ன காரணம்? 3 மணிக்கு சேவல் கூவும்போது எழுந்துப்பான். புரியுதுங்களா? இன்னைக்கு சேவல் கூவுறது இல்ல. சூரியன் வரதே யாருக்கும் தெரியாது. பார்க்கறது இல்ல. பட் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. ஆக்சுவலா அப்படின்னா நான் கொஞ்சம் எல்லாருக்கும் ரிலாக்ஸா. பண்ற அட்வைஸ் என்னன்னா, நல்லா ம். தூங்கணுமா? ஆமா. தலகாணி வச்சுக்காதீங்க. வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க சித்த மருத்துவர் மற்றும் வர்ம மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் சார். அவங்கள தான் பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு போற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மருந்து இல்லாத வீடே கிடையாது. கண்டிப்பா, எல்லார் கண்டிப்பா. வீட்லயுமே மருந்து, மாத்திரை அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அலோபதின்னு நெறைய இருக்கு, சித்தா நெறைய இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்க பண்றீங்கல்ல, இந்த வர்ம மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வர்ம மருத்துவம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு குடுக்குது? இல்லம்மா வர்ம மருத்துவம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர்மம் அப்படிங்கிறதே நரம்பு சம்மந்தப்பட்டது தான். ம். நரம்பு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட். இப்போ சப்போஸ் முட்டி வலி, ம், ம், முதுகு வலி, ம். கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா? ஆமா அதுல சார். வந்து நீர் சேர்ந்துக்கும் சிலருக்கு. ம். ஓ! ஓகே, ஓகே. சிலருடைய ரத்தம் கெட்டு போயிருக்கும். ம். இதனால தான் பெயின் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அத வந்து வர்ம தைலம். வர்ம ம். தைலத்து மூலமா தடவிட்டு, ஸோ அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா? அதுல ஆமா. அந்த நீர் குறையும். அதுக்கப்புறம் மசாஜ். ம். இதுல பண்ணீங்கன்னா முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி. ஓகே. மேக்ஸிமம் பார்த்தா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த சரி பண்றது தான் வர்மங்கிறது. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப எங்கெல்லாம் நர்வ்ஸ்க்கு இப்போ தலைக்கு போகுது, ம். தலைவலி இருக்கு, தூங்க முடியறதில்ல தலைவலியால. ஸோ ம். அது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு அந்த நரம்பு இருக்கு. அத ஆக்டிவேட் பண்ணணும். ம். ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் குடுத்து பண்ணீங்கன்னா, கூடிய சீக்கிரமே பண்ணலாம் அது. ஓகே. இப்ப அதுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு, வீடு ஃபுல்லா மாத்திரை, காலைல மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, சாயங்காலம் மாத்திரை ஆமா. ஒருத்தருடைய மெத்தட் அது. ம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், வரவங்க கிட்ட நம்பி வரவங்க கிட்ட, நீங்க ம். இது பண்ணிக்கிறீங்களா? பண்ணீங்கன்னா சரியா? சரி சார் ட்ரை பண்ணலாம். ம். ட்ரை பண்ணது 90% சக்சஸ்ஃபுல். ஓகே, ஓகே, ஓகே. பரவால்ல சார் இப்ப முட்டி வலி எவ்வளோ பரவால்ல 5 வருஷமா கஷ்டப்பட்டேன், 6 வருஷமா கஷ்டப்பட்டேன். என்னன்னா முட்டியில வந்து நீர் சேர்ந்துக்கும். ம். ஸோ ஒரு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். அப்போ வந்து முட்டி வலி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே. இந்த வர்மத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குது சார்? அதாம்மா ஆர்த்தோ ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே. ஆர்த்தோ. ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும். ஓகே, பிளஸ் ஓகே. ஃபிட்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்களா? ஆமா சார். இந்த இழுப்பு பசங்களுக்கு வரும். சில ஆமா, பெரியவங்களுக்கு கூட வருது இப்பல்லாம். ஆமா, ஆமா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வர்மத்துல ஈஸியா கியூர் பண்ணலாம். ஒரு ஓ! 5, 6 சிட்டிங்ல நல்ல ரிசல்ட் குடுக்கலாம். ஓ! சூப்பர், சூப்பர், வர்மத்த சூப்பர். பொறுத்தவரைக்கும். பர்மாவ நம்பி மக்கள் வர்றாங்களா? வராங்கம்மா. இப்ப ஆ. இப்ப கொஞ்சம் வராங்க. ஓகே, ஓகே, இப்ப இப்ப ஓகே. கொஞ்சம் வராங்க. பட் நம்ம அலோபதிய தப்பு சொல்ல முடியாது. தே ஆர் ஜீனியஸ். இல்ல நம்ம அத புரியுது. கம்பேர் பண்ணல. பட் அது ஒரு டைப். நம்மளது வந்து ம், பார்த்தீங்கன்னா, நம்பி வரவங்களுக்கு இப்ப அது சொல்லுவேன். ஆக்சுவலா வர்மம்ன்னு பார்த்தீங்கன்னா, ம், எந்த மெடிசின் நான் குடுத்தாலும் சித்தாலும் சரி, வர்மத்திலயும் சரி. ம். உங்க பாடிய கிளீன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, பாடி ஓகே. கிளீன் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பேதி மருந்து மாரி அது. ஓகே, ஓகே. வாமிட் வரும். ஓ! லூஸ் மோஷன் போகும். உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் வெளிய போகும். ம். அதுக்கப்புறம் நான் மெடிசின் குடுக்குறேன் அப்டின்னா, அந்த மெடிசின் வந்து வேலை செய்யும். ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே. ஓ! ஏன்னா பாடி கிளீனா இருக்கு இல்லையா? ஆமாமா. அது வேலை செய்யும் உங்களுக்கு. ம். எப்படி இந்த மாரி டைப்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே. இந்த வர்ம மருத்துவம் எடுக்கிறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இல்லம்மா. அது எப்படின்னு ம், கேட்டீங்கன்னா, இப்போ ஏஜ் பார்க்குறேன். ம், இப்போ ஒரு 8 வயசு பையனுக்கு நீங்க ம். வர்மம் பண்ண சொல்றீங்கன்னா, அது மெத்தட் வேற. ஓகே. ஏன்னா நர்வ்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சின்ன ம். குழந்தை. இப்போ 40 வயசுல ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ கால் வலின்னு சொல்றாங்கன்னா, எடுத்த உடனே இது பண்ண முடியாது. ஓகே, ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில்லாம் குடுத்து, அப்ளை ம், பண்ண சொல்லி, ம். ஏலக வச்சு, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கை வச்சோம் அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஓகே. இந்த வர்ம மருத்துவம்ன்றது வந்து குழந்தைங்களுக்கும் பார்க்க முடியுமா? குழந்தைனா ஒரு நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 வயசுக்கு மேல ஓ! பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்ப ஓகே. என்னோட ஆசான்லாம் பார்த்தா, 3 மாச குழந்தை, 4 மாச குழந்தைக்கெல்லாம் பார்க்குறவங்க அவங்கலாம். ஓ!
பட் நான் வந்து அது பண்றது இல்ல. என்னன்னா, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்ப இன்னொரு குழந்தைகளுக்கெல்லாம் ஆமா, ஆமா. நரம்பு இப்ப ரொம்ப இன்னொரு சுத்தியே ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கும். ஒரு ம். குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்டின்னா, ம். உங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க? உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு டாக்டர சொல்லுவாரு, இந்த டாக்டர பார்க்கணும். பார்க்கலாம். ஆமா. உங்க மச்சினர் என்ன பண்ணுவாரு, இந்த டாக்டர இந்த பார்க்கலாம். டாக்டர உங்க பார்க்கலாம். மாமனார் என்ன சொல்லி இந்த டாக்டர பார்க்கலாம். இந்த ஆமா. டைம்ல நான் கண்டிப்பா. என்டர் ஆனா என்கிட்ட வரமாட்டாங்க. கண்டிப்பா. அப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரும் நம்பி போறதில்ல. கண்டிப்பாமா. இப்ப இந்த குழந்தைங்கள ஆமா. தூக்கிட்டு இந்த ஒரே மருத்துவத்துல வந்து அலோபதி. பயமே இல்லம்மா. ம், ம், ம். பயமே இல்ல. ரிலாக்ஸா பண்ணலாம். ஓகே, ஒரு ஓகே. மசாஜ் மாதிரி தான். ம், ம். மசாஜ் தான் ஆக்சுவலா. ஓகே, 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 ஓகே. இது மசாஜ். அப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையா, நிதானமா எங்க ப்ராப்ளம் இருக்கு, என்ன ஏதுன்றத பார்த்து ம், இப்ப கை வலி அப்டின்னா, கையில எங்க இருக்கு பாயிண்ட்ஸ், ஜங்ஷன் பாக்ஸ் எங்க இருக்கு, நர்வ்ஸ் ம், அத பார்க்கணும். கால் ஜங்ஷன் பாக்ஸ் நர்வ்ஸ்க்கு இருக்கு. அத பார்க்கணும். ம். இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 72,000 நர்வ்ஸ் இருக்கு. நாட் 1 ஆர் 2. ஓ! இப்ப இது 72,000 நரம்பு. கண்டிப்பா. இப்ப எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆ இப்போ அதுதான், அதுதான். இப்ப பெரிய அந்த விஷயம் மண்டலம், தான். ஆ. நரம்பு மண்டலம் இருக்கு. ம், ஜெனரலா குடுக்கலாம் அதுக்கு. இப்ப கை எடுத்துட்டீங்கன்னா, கைக்கு ம். வந்து நரம்பு மண்டலம் இங்க இருக்கு, ஓகே, கீழ. ஓகே, ஓகே. சோ அத வந்து பண்ணணும். இப்ப நான் பண்ணும்போது விரல் வச்சு பண்ணுவேன். ஆ. இப்ப நீங்களா பண்ணிக்கிறீங்கன்னும்போது, நான் அதுக்கு வேற மெத்தட் சொல்லுவேன். என்ன மாதிரியான முறை? ஆனியன் ஓகே, இல்லன்னா ஓகே. சின்ன லெமன் இருக்கு இல்லையா? இந்த ஆமா. சைஸ். இத வந்து கையில பிரஸ் பண்ணிக்கணும். வச்சுட்டு ஓகே. இப்டி புடிச்சிட்டீங்கன்னா, அந்த நர்வ்ஸ் வந்து லாக் ஆயிடும். ஏன்னா தெரியாம எங்கேயான கை வச்சு நரம்புக்கு ஒண்ணு மாறிடக்கூடாது இல்லையா? ஓகே, சோ ஓகே. அது லெமன் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஆ. அப்ப நீங்க கை வந்து எக்சர்சைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, கை ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆயிடும். ஓ! சூப்பர், சூப்பர். இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்து அதிகமா தலைவலி தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆமா. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப அந்த ஹெட்டேக்லாம் வரும்போது என்ன மாதிரியான வர்ம மருத்துவம் நீங்க சஜெஸ்ட் இல்ல பண்ணுவீங்க? ஹெட்டேக் வந்து பாத்தீங்கன்னா, தலைக்கு ஒரு மசாஜ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு. ஆ. 2வது வந்து சித்த மருத்துவத்த லிங்க் பண்ணுவேன் அதுல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐ டிராப்ஸ் ஒண்ணு இருக்கு என்கிட்ட. ஓகே, ஓகே, ஓகே. அந்த ஐ டிராப்ஸ் குடுப்பேன். அந்த ஐ ஓகே. டிராப்ஸ் வந்து தொடர்ந்து கண்டிப்பா 20 டேஸ் போடணும். ஓ! போட்டீங்க அப்டின்னீங்கன்னா, நல்ல ரிசல்ட் எனக்கு. ஓ! நல்ல ரிசல்ட்டே குடுக்குறாங்க. சார் தலைவலி சுத்தம் 4 நாள், 3 நாள் போட்டவங்கலாம் இருக்காங்க. ஓ! இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? என்கிட்ட ஆமா. சும்மா ஃபோன் பண்ணி, "சார் 2 ஐ டிராப்ஸ் அனுப்புங்க." 2 எனக்கே கஷ்டமா இருக்கும். ஆ. ஐ டிராப்ஸ்ல என்ன இருக்கு? ம். அவங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ், ம். 15 டேஸ்ல ரிலீஃப் இருக்கு. ஓகே, ஏன்னா ஓகே. டீச்சர்ஸ் நெறைய பேருக்கு தலைவலி இருக்கும். ஆமா. ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்ப நான் கண்டிப்பா. வர்மத்துல இன்னொரு புதுசா ஒண்ணு பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடில இருக்காங்க இல்லையா? ஆமா சார். ஐடில வேலை பண்றாங்க. இவங்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 கேள்வி கேட்டா 2 கேள்விக்கு தான் பதில் சொல்லுவான். ம். ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. மைண்ட் வேலை கண்டிப்பா. செய்யாது. ம். மெஷின் மாதிரி இருப்பான். ஆமா. ஸோ அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறேன். ம். ஓ! வர்மால. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் அதெல்லாம். ஓகே, ஓகே, அதுல ஓகே. பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு பாடி சார்ஜ் ஆயிடும் அவனுக்கு. உடம்பு ஓகே. ஃப்ரீயா இருக்கும். ரிலாக்ஸா இருப்பான். என்ன மாதிரியான மெடிசின்ஸ் இல்லம்மா குடுப்பீங்க? நோ நத்திங். ஜஸ்ட் மசாஜ். ஓ! ஜஸ்ட் மசாஜ். அது நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நெக்ஸ்ட் இதுல பண்ணும்போது, நம்ம ஆளுங்க யாரையா கூட வர சொல்லுங்க. ஓகே, நான் பண்ணி ஓகே. விடுறேன். அவங்களே சொல்லட்டும். ஓகே. எதுக்குன்னா, அந்த இப்ப தம்பி இருக்காப்ல. ம். ஒருத்தர் பண்றோம். அப்ப சொல்லுவாரு, "நல்லா இருக்கு இப்போ. ரிலாக்ஸா இருக்கு உடம்பு." ஓகே, ஸோ ஓகே. இதுதான் நமக்கு தேவை. இது வந்து வர்மால. ஆ. ஜஸ்ட் மசாஜ். ஓகே. இப்ப ஏதேதோ மசாஜ்லாம் பண்றாங்க. பட் அதெல்லாம் வேற. இது வந்து ட்ரெடிஷனல் மசாஜ் இது. ஓகே. ட்ரெடிஷனல் மசாஜ் அப்படின்னும்போது, ஒரு 500 இயர்ஸ் பேக் எப்படி ம். நேச்சுரலா பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. பாரம்பரியமா வர்றது. சித்தாவும் அப்படிதான். ம். பாரம்பரியமா பண்ற மெடிசின்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே. இப்ப சித்தால வந்து பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க தாத்தா, அவங்க அப்பா ம். அவங்கலாம் பண்ணது வந்து சிலதெல்லாம் எடுத்து ம். நாங்களே மெடிசின் ரெடி பண்றோம். ம், ம். பிரிப்பேர் பண்றோம். வெளிய எங்கேயும் வாங்குறது இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஏதாவது ஒரு காம்பினேஷனுக்கு வேணும்னா மட்டும் வாங்கிப்போம். மத்த ம். மெடிசின்ஸ்லாம் பண்ணி குடுக்குறோம். இதாம்மா. ஓ! சூப்பர். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லாவே சொன்னீங்க. ஆ ஸ்ட்ரெஸ்ஸ தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பிரச்சனையில வந்து நெறைய பேருக்கு தூக்கமே வராது. சரி என்னதான் படுத்தாலும், என்ன மெடிசின் போட்டாலும் எனக்கு தூக்கமே வரல, அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வர்ம மருத்துவம் மூலமா அதுக்கு ஏதாவது தீர்வு குடுக்க முடியுமா? இருக்குமா. ஓ! இருக்கு. பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ. தல சம்மந்தப்பட்டது. ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? 2 இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, அது மாரி தூக்கம் வராதவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா தலகாணி வச்சுக்க கூடாது. ஓ! தலகாணி வச்சுக்க கூடாது. தூக்கம் வரல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, தலகாணி வந்து அவங்களுக்கு எதிரி. எல்லாருமே 2 தலவாணி 3 வச்சா வச்சுக்காங்க. கொஞ்சம் இவ்ளோ நல்லா ஹைட்ல வச்சுப்பாங்க. ஆமா. ஆக்சுவலா அப்படி இருந்தா நான் கொஞ்சம் எல்லாருக்கும் ரிலாக்ஸா பண்ற அட்வைஸ் என்னன்னா, நல்லா ம். தூங்கணுமா? ஆமா. தலகாணி வச்சுக்காதீங்க. 2 நாள் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் கஷ்டமா அப்படி இப்படி திரும்பி படுப்பீங்க. ஓகே. தலகாணி வச்சுக்காம படுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல தூக்கம் வந்துரும் உங்களுக்கு. ஆனா எல்லாருக்குமே அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டா இருக்க மாதிரி இதுல வந்து டிசீஸ்ல இருக்காங்க பாருங்க சிலர். தலைவலி, ஆமா, உடம்பு ஆமா. வலி, வயித்து வலி. ம். இதுல தூக்கம் வரல அப்படின்னு ம். சொல்றாங்க அப்படின்னா, வர்மால வந்து சில மசாஜ் இருக்கு. இதெல்லாம் பண்ணி, ம், ரிலீஸ் ம். பண்ணி, ம். தலைக்கு போற பிரெயினுக்கு போற பிளட் ஆ. அத ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, ஓகே, ஓகே. அது நார்மலா தூங்கலாம் உங்களுக்கு. 2வது ம். பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தா ஒரு 40 இயர்ஸ் பிளஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ம். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்க. காலையில, சாயங்காலம் ரொம்ப வேண்டாம். ஒரு 10 ம். மினிட்ஸ். ம். இன்னைக்கு எல்லார்கிட்ட ரொம்ப ஃபேஷனா சொல்ற வார்த்தை நோ டைம். எனக்கு டைம் இல்ல. ஆமா, கண்டிப்பா. டைம் இல்ல. அத சொல்ல வேண்டாம். ஒரு ம். 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கோங்க. வார்ம் ம். அப்ங்கிறது
ஜிம்முக்கு போறதோ பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெட்லயே பண்றது தான் அது. ஓ! பெட்லயே பண்றது தான். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் மாசம் மாசம் வாரம் ஒண்ணொண்ணு அனுப்புறேன். ஓகே, ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? வார்ம் அப். ம். வெயிட் லாஸ்க்கு வார்ம் அப் இருக்கு. ஓ! அது வெயிட் என்ன பண்றது? லாஸ்க்குமா? ஆமா. ஏன்னா தூங்குறதுக்கு. இப்ப நெறைய பேருக்கு வந்து இப்ப அ ஆக்சுவலி நான் வந்து இன்னொருத்தர்ல காட்டல. ஓகே, ஓகே. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 85 கேஜிஸ் இருந்தேன் நானு. ம். என்னோட வெயிட். ஓகே. இப்போ வந்து 72 கேஜிஸ் இருக்கேன். நார்மலா நானே இறக்கியிருக்கேன். என்னோட சூப்பர் ஃபோட்டோஸே சார். வச்சிருக்கேன் நானு. சூப்பர் சார். புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ம். அந்த தூக்கம் வர்றதுக்கு. ஆமா. அது நார்மலா இப்ப ரொம்ப டிசீஸ்ல அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா சித்தால மெடிசின்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. தூக்கத்துக்கு. நைட் பால்ல போட்டு சாப்பிடுற மாரி. ஓகே. சாப்பிட்டாங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல நார்மலா தூங்குவாங்க. ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா டீப் ஸ்லீப் எழுந்துப்பாங்க. வர்ம மருத்துவத்துலனா என்ன வருமத்துலன்னா மாதிரி? உங்களுக்கு நர்வ்ஸ் இருக்கு. அது சம்மந்தப்பட்டது. சில பிசிக்கல் இதெல்லாம் குடுப்பேன் நானு. ஓகே, ஓகே. அதெல்லாம் பண்ணலாம். இப்ப சிம்பிளா ஏதாவது சொல்லி காமிக்க முடியுமா? நைட்டு தூக்கம் வர்றதுக்கு? எப்போ நைட் தூங்கணும் அப்டின்னீங்கன்னா, ஆமா, இப்ப கீழ லெவல்ல படுக்குறீங்க இல்லையா? ஆமா. கைய மேல தூக்கிட்டு, ஆ. கால் கிட்ட கொண்டு வாங்க. ஓகே, ஓகே. ஒரு 8 வாட்டி, 10 வாட்டி கொண்டு வந்துட்டு படுங்க. அப்படி பண்ண முடியாதவங்க, ஏன்னா வராது. ரொம்ப பேருக்கு வராது. ஆமா. கண்டிப்பா படுத்துட்டே அப்படியே பண்ண எந்திரிக்கிறது மாட்டாங்க. கஷ்டம். இவ்வளோ தூரம் ம். எழுந்துப்பா முடியாது. அது ஒரு வேலையா ம். இருக்கும் அவனுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா உடம்பு நீங்க நின்னுட்டு, ம். ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். கைய பேக்ல கொண்டு திருப்பி இப்படி கொண்டு வாங்க. ஒரு 20 டைம்ஸ் ஓகே. இத பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே, இதுக்கு மேல பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீ ஆகும். படுத்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிடலாம். ஓ! சூப்பர், சூப்பர், சூப்பர். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து வர்மா தாம்மா. வருமா தான் வர்மா வேற வழி. மசாஜ் தான். ஆமா. ஆமா. சரி இப்போ இப்போ நீங்க பண்ண விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்ல ரிலீஃப் குடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இந்த ஃபிக்ஸ்லாம் வருது. அதையுமே வந்து இதுல சரி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பக்கவாதம் அப்டின்ற ஒரு நோய் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. நெறைய பேருக்கு அத வந்து செயல் இழக்கிற வரைக்கும் போயிடுது. நடக்க முடிய மாட்டேங்குது, பேச முடிய மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மருத்துவம் மூலமா தீர்வு காண முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாம்மா. ஓ! கண்டிப்பா பண்ணலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சப்போஸ் உடனே வராங்க. இப்ப எனக்கு வந்திருக்காங்க. ஒரு 2, 3 பேர் அது மாரி. ஓகே சார் இந்த சார். மாரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். ம், அதுக்கு முன்னாடி ம். போய் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா இருந்திருக்கு. சூப்பர் சார், ஃப்ரீயா சூப்பர். இருந்திருக்கு. அது திரும்ப வராதா? வரல. வரலன்னா, அப்படியா? அவன் சொல்லணும் அவங்களுக்கு. சில ஓகே, கண்டிஷன்ஸ் இந்த மாரி பண்ணிக்கணும். இந்த ஓகே. மாரி நீங்க செய்யணும். இந்த மாரி பண்ணா சரியா இருக்கும். மெயினா வந்து ம். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். ஓகே. இப்ப காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்டின்னீங்கன்னா, ம். சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லன்னா கூட, ம், ம். 5:00 நீங்க எழுந்துக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அலாரம்லாம் வைக்கக்கூடாது. ஓகே. எழுந்துக்கணும். ஆனா இப்ப அலாரம் வச்சாலும் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது சார். எந்திரிக்கிறது இல்ல. அந்த மாரி பாடிய வந்து டியூன் ம். பண்ணணும். இப்ப அந்த காலத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் இல்ல. ஆமா. பக்கவாதம் இல்ல. என்ன காரணம்? 3 மணிக்கு சேவல் கூவும்போது எழுந்துப்பான். ஆமா. புரியுதுங்களா? இன்னைக்கு சேவல் கூவுறதில்ல. சூரியன் வரதே யாருக்கும் தெரியாது. ஆமா. கண்டிப்பா. எல்லாம். பார்க்கறதில்ல. பட் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இவங்க என்ன ம். நெனைக்கிறாங்க, எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா டாக்டர் கிட்ட போய்க்கலாம். நான் சொல்றேன் வரதுக்கு கண்டிப்பா. முன்னாடி பார்த்துக்கோங்க. ம். இப்ப டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சவங்கலாம் பெரிய பெரிய ஜீனியஸ் அவங்கலாம். ஆமா. இப்ப பிசியோதெரபின்னு பண்றாங்க அவங்க. ஆமா சார். ஆமா. புரியுதுங்களா? பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. பிளஸ் சர்ஜரி இருக்கு அதுல. ம். இப்ப நம்மளது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஓகே. இப்ப இது வந்து முன்னாடி, ம். வரதுக்கு முன்னாடி. இப்போ நார்மலா இருக்கீங்க. ம். உங்களுக்கு ஒரு விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் வராது. ஓ! இதுதான் சித்த மருத்துவம். சூப்பர், சூப்பர். இப்ப பாரம்பரிய மருத்துவம் அப்படிங்கிறதும் அதுதான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே, ஓகே. புரியுது. இப்ப இன்னைக்கு மாரி அன்னைக்கு கம்யூனிகேஷன்லாம் இல்ல. ஆமா. கண்டிப்பா, ஹாஸ்பிட்டல்ஸும் கண்டிப்பா. இல்ல. ம். டாக்டர்ஸும் இல்ல. என்ன பண்ணாங்க உங்களுக்கு? கண்டிப்பா. அவங்க பண்ணிக்கிட்டாங்க. இதான் பாரம்பரிய மருத்துவம். ம். அந்த பக்கவாதத்துக்கு என்ன பண்ணலாம்? எப்படி அத மட்டும் சொல்லிடுங்க. அதம்மா இப்போ வாதத்துல நெறைய விதம் இருக்கு. ஓகே சார். முகவாதம். ம். முகவாதம்னா வாய் கோணிக்கிறது. ஓகே, ஓகே. சரிங்களா? ம். லெஃப்ட் சைட்ல அடிக்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. ரைட்ல வர்றது இருக்கு. அப்ப கை இழுக்கிறது. ஆ. ஃபர்ஸ்ட் இதுதான். இழுத்து அப்படின்னா நரம்பு இருக்கு இல்லீங்களா? ஆமா ஒரு சார். நரம்பு வந்து சுருங்கும். ஓகே, ஓகே. இழுக்கும். ஸோ ம். அத வந்து எதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஓகே, ஓகே. பண்ண கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ம். ஆனதுக்கப்புறம் திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. ஓ! அதுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட், சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும். ஓகே. பண்ணியாச்சுன்னா அந்த சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஓகே. என்ன மாதிரி விஷயங்கள வந்து கடைபிடிக்க சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து பக்கவாதம் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகாம உங்ககிட்ட வராங்க அப்டின்னா, என்ன மாதிரி வந்து அந்த நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நரம்பு ஆமா, சுருள்ருக்கு. ஆமா. அத சரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள நான் வந்து ஒரு கடைபிடிச்சா 1 மாசத்துக்கு, 1 1/2 மாசத்துக்கு வர்ம தைலம்னு ஒண்ணு குடுப்போம். ஓகே சார். ஓகே. அந்த ஆயில் அப்ளை பண்ணணும். ம், நல்லா ம். மசாஜ் பண்ற மாரி பண்ணி, ஓகே. எக்சர்சைஸ்லாம் பண்ணி இப்ப நான் கையெல்லாம் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா? ஆமா சார். அத ஆமா. மாரி கொஞ்சம் எக்சர்சைஸ்லாம் பண்ணணும். ஒரு 2, 3 மாசம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓ! கூடவே ஒரு சில எக்சர்சைஸ்லாம் சொல்லுவேன். ம், ம். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னீங்கன்னா, ஃபினிஷ். சரியா போகும் அது. ஓகே. கைக்கு வந்து நீங்க நரம்பு வச்சு காலுக்கும் கண்டுபிடிச்சுருவீங்க. அதே மாதிரி. காலுக்கும். காலுக்கும் அதே அந்த மாதிரி. முகத்துல எல்லாம் வாய் ஒரு ஆமா, மாதிரி அதுக்கு வந்து போகுமே. நரம்பு இங்க இருக்குமா. ஓ! ஓகே, சரியா? ஓகே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு ம். எடுக்கணும். எடுத்து ஓகே, ரிலீஸ் ஓகே. பண்ணோம் அப்டின்னீங்கன்னா தெரியும்.
கை வைக்கும்போது தெரியும் அவங்களுக்கு. இப்ப நம்ம கை வைக்கிறோம்ல, உங்களால அத ஐடென்டிஃபை பண்ண பண்ண முடியும். முடியும். இப்போ ஓகே, கை ஓகே. வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா, ம். அவங்களுக்கு ஆக்சுவலா சென்சேஷன் குறையும். ஓகே, ஓகே. ஸ்ட்ரோக் எதனால வருது? பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால தான் ஸ்ட்ரோக் வருது. ஆ. அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இப்போ ஒரு 8 வருஷத்து பேஷண்ட் இருக்காங்க. ஓகே. 7 வருஷம், 8 வருஷம் ஆனவங்க இருக்காங்க. அவங்க இப்படி கை வச்சிருப்பாங்க. இந்த கைய மேல ஆமா. தூக்குங்க சார்ன்னா, இப்படி தூக்குவாங்க. ஆமா. அவங்கனால தன்னால தூக்க முடியாது, முடியாது. முடியாது. என்ன காரணம்? பிளட் சர்க்குலேஷன் சுத்தமா இல்ல. அத ம். கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம். ம். 6 வருஷம், 7 வருஷம். இது அதான் வந்த உடனே ஒரு 3 நாள்ல, 5 நாள்ல, ஒரு வாரத்துல, 10 நாள்ல பார்த்தாங்கன்னா எல்லாம் முடியும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு லாஸ்ட் வீக் பெங்களூர்ல ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்றேன். ஓகே சார். அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கு. ஓ! அன்னைக்கு ஸ்ட்ரோக் வரல அவங்களுக்கு. நான் ம். வந்து அவங்களுக்கு மெடிசின் குடுத்து சில ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஓகே, அவங்க ஓகே. ஹஸ்பண்டுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. அவருக்கு நம்பிக்கை. அந்த அம்மாக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆ. சரி சார் நீங்க பண்றீங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க. நான் ம். நம்புறேன். இப்ப எனக்கு ஸ்ட்ரோக் வரல அப்டின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன டிராப் பண்றதுக்கு அவரு பஸ் ஸ்டாண்ட் கூட்டு வராரு. ஓகே, ஓகே. கூட்டு வரும்போது ஒரு சந்துல ஒரு ம். பையன் கை கால்லாம் போட்டு உதறிட்டு இருக்கான். ஓகே, ஓகே. ஸ்ட்ரோக். 20 நிமிஷமா ஸ்ட்ரோக் இருக்கு அவனுக்கு. ஓ! விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க சுத்தி ஒரு 20 பேர் ஆயிட்டாங்க. இவரு என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பைக்ல கூட்டு போய் நிக்க வச்சுட்டு, தள்ளுங்க தள்ளுங்க இவரும் டாக்டர் தான். ஆ. இவரு ஸ்ட்ரோக்க வந்து 5 நிமிஷத்துல நிறுத்திருவாரு அப்டின்ட்டு. நான் அங்க சொன்னத இவரு எனக்கு ரிப்பீட் பண்ணாரு. ஓகே, ஓகே. ஓகே. எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆ. எனக்கு கடவுள் ஒரு சந்தர்ப்பம் குடுத்திருக்காரு. அப்படின்னு கண்டிப்பா. சொல்லிட்டு, ம். அந்த பையனுக்கு இம்மீடியட்டா ம். பண்ணேன். கடவுளோட புண்ணியத்துலமா 30 செகண்ட்ஸ் ஆல்ரைட் உட்காந்துட்டான் அந்த பையன். சூப்பர். உங்களுக்கு வந்து எந்த மெடிசின்ஸும் இல்ல தேவைப்படாது. எதுவுமே தேவைப்படாது. அதுக்கு தேவைப்படாது. அந்த டைமுக்கு. ம். ஸ்ட்ரோக் எதனால வருது அப்படின்னா, பிரெயினுக்கு போற பிளட் வந்துட்டு ஸ்லோவா போகும்போது தான் ம், அந்த ம். ஒரு மாரி சுத்தும். ஓகே, ஓகே. டக்குனு கை கால்லாம் இதாகும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதுக்கு குடுத்துடணும் நம்ப. அதுக்கு ஒரு வருமம் இருக்கு. அதுக்கு வந்து ம், இப்ப எடுக்கிறோம் அப்படின்றது சொல்லி காமிப்பேன். இப்ப இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கன்னா, அந்த ம். மாரி வந்தா இந்த மாரி பண்ணுங்க. ஓகே. யாருக்காவது டக்குன்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. வந்துச்சுன்னா, ஆமா, ஆமா, இத ஆமா, பண்ணும்போது அது வந்து ஆமா, ரிலீஸ் ஆயிடும். ஆமா. அது பட் வந்து ஆமா. ஆ ஓகே. அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அவங்க திரும்ப டாக்டர பார்க்க வேண்டாமா? வீக்னஸா இருக்கலாம் பார்க்கலாம்மா. ஓகே, ஓகே. அவங்களுடைய இது அது. ஸ்ட்ரோக்குக்கு இமிடியேட்டா வீட்லயே ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா. எய்ட் ஆமா பண்ணிக்கலான்றீங்க. பண்ணிக்கலாம். ஓகே, இம்மீடியட்டா ஓகே. பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரோக் வருது அப்டின்னீங்கன்னா, ரொம்ப பாவமா இருக்கும். கஷ்டமா இருக்கும் அவங்கள ஆமா, பார்க்கறதுக்கு. கண்டிப்பா. வாயிலருந்து நுரையெல்லாம் வரும் உங்களுக்கு. ஓ! எழுந்துக்க முடியாது. உடம்பு ம். டயர்ட் ஆயிடும். இப்போ ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா, அந்த டயர்ட்னஸ் வந்து 3 டேஸ் வரைக்கும் இருக்கும்மா சிலருக்கு. ஓ! ஓகே. 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். அது அவங்க திருப்பி மாத்திரை கீத்திரை போட்டு அந்த கம்பி கிம்பி எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணா தான் செட் ஆகும் அவங்களுக்கு. பட் ம். நம்மளது வந்து இம்மீடியட்டா பண்றோம். அது பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. அதுக்கு தகுந்த உடம்ப பார்த்துக்கணும் அவங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா நீங்க ஆமா. சொல்ற அதுக்கு தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் யோகா. யோகா. யோகால வந்து சிரசாசன் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரோக்குங்கிற வார்த்தையே வராது. இது வந்து பிஃபோர் அத வர்றதுக்கு ஆமா, முன்னாடி ஆமா, நீங்க ஆமா. உங்கள பாதுகாத்துக்கணும். ஜெனரலாவே இப்போ மனுஷன் அந்த காலத்துல எப்படி இருந்தாம்மா, இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப எதுவுமே பண்ண டைம் இல்ல அவங்களுக்கு. அதான் ம். சொல்றேன் இன்னைக்கு வந்து யோகான்னா, பத்மாசன்ல உட்கார முடியாது. ஆனா ம். யோகா மாஸ்டர்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு. யோகா சொல்லி தரேன்னு சொல்றாங்க. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஓகே. அதான் சொல்றேன். யோகா வந்து யோகத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நோய் ம். இல்ல. ஏன்னா நரம்பு மண்டலம்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அது. சூப்பர், யோகா சூப்பர். பண்ணீங்கன்னா. ம். இப்ப புரியுது. யோகால சிரசாசனம் ஒண்ணு இருக்கு. தலைகீழ நிக்கிறது. ஓ! நீங்க அப்படி நின்னீங்கன்னா, உங்களுக்கு பேக் பெயின் வராது. உடம்பு வெயிட் போடாது. தலைவலி வராது. ஃபேஸ்ல ஷிங்க் வராது. வயசு தெரியாது. சூப்பர், சூப்பர். தலைவலியே வராது. ஓ! என்னன்னா நடக்குறோம், படுக்குறோம், உட்கார்றோம். ஓகே. தலைகீழா நிக்கிறோமா? இல்ல. மாட்டோம். அது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. பிளட் சர்க்குலேஷன் ஆப்போசிட் ஆகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. சூப்பர் சார், சூப்பர். சார் இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். மக்களுக்கு பயனுள்ள நெறைய தகவல்கள குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன அப்டின்னா, எல்லாருக்குமே வந்து அந்த வெயிட் போடுது. ஸோ அத பார்த்து நெறைய பேர் வந்து அவங்க வெயிட் போடுறதுனால அவங்க ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ, பக்கத்துல இருக்கவங்க கிண்டல் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அதுல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இல்லம்மா வெயிட் ம், லாஸ்க்கு என்னோட அட்வைஸ் நான் ம், குடுக்குற ட்ரீட்மெண்ட் என்னன்னு ம். கேட்டீங்கன்னா